கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவனாகிய கடவுள் இந்த புதிய நாளின் நன்மைகளை மேன்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக. தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது பரிசுத்த மார்க்கு நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் 35வது வசனம். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தை நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்ளுவான். அன்புக்குரியவர்களே, which is important, எது முக்கியம்? என் வாழ்க்கையை நான் ஆரம்பித்து கடந்து வரும் பொழுது, விவரம் தெரிய ஆரம்பித்த பொழுது ஒரு காரியத்திலே நான் சீரிய மனப்பக்குவத்தோடு எடுத்து வைக்கிறேன். சிறுபிராயத்திலே சிறுபிள்ளைகளை பார்த்து கேட்கிறதை நான் கேட்டிருக்கிறேன். நீ பெரிய ஆளாக வந்ததுக்கு பின்னாடி நீ என்னவா ஆக போகிறேன்னு சொல்லி கேட்பாங்க. ஆகிறாங்களா இல்லையோ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நான் இன்ஜினியர் ஆக போகிறேன், டாக்டர் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குறிக்கோள். இன்றைக்கு ஆன்மீக பயணத்திலும் கூட இறைவன் இந்த உலக வாழ்க்கையை தந்திருக்கும் பொழுது, அந்த பயணத்தை மேற்கொள்கிற பொழுது நான் எதை ஆதாயப்படுத்துவதற்காக என் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறேன்? வேதம் அழகாக சொல்லுகிறது, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என்னை பாதுகாக்கணும், எனக்கு நல்ல இருப்பிடம் வேண்டும், நல்ல உணவு வேண்டும், நல்ல பதவி வேண்டும் என்று போகிறவன் அதை இழந்து போவான். ஆனால் ஆண்டவர் நிமித்தமாகவும் ஆண்டவருடைய திருப்பணி நிமித்தமாகவும் தன்னுடைய எல்லாவற்றையும் இழந்து போகிறவன் வாழ்க்கையில எவை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளக்கூடுமோ அதை பெற்றுக்கொள்கிறவனாய் காணப்படுகிறான். ஏனென்று சொன்னால் அவன் இம்மையை நேசிக்கவில்லை, மறுமையை நேசிக்கிறான். இம்மையை படைத்த ஆண்டவரையும் மறுமையிலே தன்னை பாதுகாக்கப் போகிற ஆண்டவரையும் அவன் நேசிக்கிறபடியினால உலக சிந்தனைகளை அவன் அற்பமாய் எண்ணுகிறான். The worldly pleasures least in front of him. அவனுக்கு முன்பாக உலக மகிழ்ச்சி அற்பமாய் காணப்படுகிறது. எதை தேட வேண்டும் என்கிற ஆயத்தத்தில் அவன் அடியெடுத்து வைக்கும் பொழுது வெற்றிகளை காண்கிறான். இந்த உலகத்திலும் அவன் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய விரும்பவில்லை, விண்ணகத்திலும் ஆண்டவருக்கு மட்டுமே சொந்தமானவனாய் இருக்க விரும்புகிறான். ஆகவே தான் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், வெகு அழகான வார்த்தை, தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்ளுவான். இப்படி என் ஆண்டவர் பட்சத்திலே வாழ்கிற வாழ்க்கை. அன்புக்குரியவர்களே, ஒரு அரசன் தன்னுடைய அரச அவையில் இருந்த மந்திரிகளை பார்த்து ஒரு கேள்வியை கேட்டான். என்ன கேள்வி? வாழ்க்கையில் எது முக்கியம் என்று சொல்லி கேட்டான். அப்பொழுது அநேகர் பதில் சொல்லி அதை சிக்கல்ல மாட்டிக்கொள்ள வேண்டாம் என்று சொல்லி அமைதியாக இருந்தார்கள். மந்திரி சொன்னார், உயிர்தான் வாழ்க்கையிலே முக்கியம், ஜீவன்தான் வாழ்க்கையிலே முக்கியம் என்று சொன்னார். அப்படியா, அதை உங்களால் நிரூபிக்க முடியுமா என்று சொல்லி கேட்டார். நிரூபிக்க முடியும் என்று சொல்லி அந்த அரண்மனை அருகிலே இருந்த குளத்திலிருந்த நீரையெல்லாம் வற்றச் செய்து அதில் ஒரு குரங்கையும் அதன் குட்டியையும் அங்கே விட்டார். நமக்கு நன்றாக தெரியும், குரங்கின் குட்டி குரங்கினுடைய வயிற்றை பற்றி அப்படியே பிடித்து கொள்ளும். அது அங்கே விளையாடி கொண்டிருந்த பொழுது மந்திரி சொன்னார், இதில் தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொல்லி. தண்ணீரின் அளவு வரும் பொழுது அது சற்று தாவி தாவி வந்து கொண்டே இருந்தது. தன்னுடைய வயிற்றை பற்றி கொண்டிருக்கிற குட்டி நனைந்து விடுமே, மூழ்கி விடுமே என்ற பயத்தில் இந்த குட்டியை பிரித்து எடுத்து தன் தலைக்கு மேலாக தூக்கி கொண்டு இந்த குரங்கு தண்ணீரிலே நீந்த ஆரம்பித்தது. நேரம் ஆயிற்று. தண்ணீரின் அளவு அதிகமான பொழுது இந்த குரங்கு செய்த காரியம் என்னவென்று சொன்னால், குரங்கு குட்டியை தூக்கி எறிந்துவிட்டு தன் ஜீவனை காப்பாற்றிக் கொள்ள கரையேறிற்று. அவள் மந்திரி சொன்னார், இதுதான் ஜீவனை காப்பாற்றிக் கொள்கிற முறை என்று சொல்லி, ஜீவனுக்கு கொடுக்கப்படுகிற முக்கியத்துவம் என்று சொல்லி, இன்றைக்கு நீங்களும் நானும் என் ஜீவன் அழிந்து போகாதபடி காக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இறைவனை ஏற்ற நிலையில் இறை பணியிலே அர்ப்பணித்து அவருக்காக இந்த உலகத்தை இழக்க ஆயத்தமுள்ள மக்களாய் நாம் காணப்படும் பொழுது நித்தியம் நமக்கு நிச்சயம் உண்டு. அதை தேவன் கொடுத்து தாங்குவார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, நித்தியத்தை நோக்கி பயணிக்கிற வாழ்க்கையில் தடையான காரியங்கள் எது வந்தாலும் அவை எல்லாவற்றையும் உதறிவிட்டு, பாரமான பாவமான யாவற்றையும் உதறிவிட்டு
முன்னோக்கி சென்று நித்தியத்தை அடைய கிருபை பாராட்டும். இயேசுவில் ஜெபிக்கிறோம் ஜெபக்கொள் பிதாவே, ஆமென்.